ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆக்சுவலி இது நான் சில்ட்ரன்ஸ் டேக்காக தான் நான் பண்ணேன். என் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு மஃபன்ஸு. ஆனால் என்னால் வீடியோ நேற்று போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இது எக்கோடு தான் பண்ணியிருக்கேன். நான் எக்லெஸ் பண்ணல. இப்போ பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ 100 கிராம்ஸ் பட்டரு. அதுக்கு நான் மைதா, சுகர் எல்லாமே நான் மெஷர் பண்ணி வச்சுட்டேன். நான் இந்த கப்பில் ஒரு ஃபுல் கப்பு மைதா எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3/4 கப் ஒயிட் சுகர் கொஞ்சம், நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதனால தான் அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்திருக்கு. ஃபுல் ஒயிட் சுகர் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒயிட் கலரில் அந்த வனிலா கேக் மாதிரி வரும். அண்ட் இதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா மைதா, சால்ட்டு, பேக்கிங் பவுடர் ஒரு 1 டீஸ்பூன், சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு 2 எக்கு, லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ண சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் பட்டரை நல்லா நான் ரூம் டெம்பரேச்சருக்கு இது பண்ணல, ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிட்டேன். ரொம்ப பாயிலிங் அப்போலாம் இல்லை, நார்மல் ஒரு சுடு தண்ணியில் அந்த பவுல் அப்படியே வச்சுட்டேன். ஸோ அது நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நல்லா பட்டரை நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரௌன் சுகர் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நிறைய நேரம் பண்ணுறீங்களோ அப்போ தான் கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதில் ப்ரௌன் சுகர் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த டைமில் 2 எக் எடுத்துக்கிறேன். ஸோ 1 கப் மைதா, தட் இஸ் 125 கிராம்ஸ் மைதாக்கு 2 எக்கு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரப்போர்ஷன்ஸ் மாற்றிக்கோங்க. எனக்கு ஒரு 12 மஃபின்ஸ் வந்துச்சு இந்த 1 கப் மைதா அந்த மெஷர்மெண்ட்க்கு. ஸோ அதில் முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் எப்படின்னா அந்த முட்டையோட அந்த விஸ்காசிட்டி போகிற இருக்கும். ஸோ அது எல்லாமே லிக்விடாக மாற இருக்கும். அண்ட் 1 ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட். நீங்கள் எக்லெஸ்ஸாக பண்ணுறீங்க அப்படின்னா பட்டர் கண்டென்ட் குவான்டிட்டியை அதிகப்படுத்திட்டு எக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் நான் இன்னும் அந்த மாதிரி பண்ணலை. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்லெஸ்ஸாக வித் எக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் நான் எக்லெஸ்ஸாக பண்ணும்போது நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ நல்லா பீட் பண்ணிட்டேன். எக் போட்டதுனால அந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக ஒரு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வர மாதிரி வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் பீட்ரு போட வேண்டியதே இல்லை. ஸோ இது நல்ல மாவை சீவ் பண்ணி வச்சுக்கிட்டது எல்லாமே பேக்கிங் பவுடர், சால்ட்டு, மைதா மூணுத்தையுமே நான் எடுத்து சீவ் பண்ணி தான் மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை போட்டு நல்லா இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த எல்லா ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் வெட் இன்க்ரீடியண்ட்டும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிட்டு ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில் பேட்டர் வந்துடும். ஸோ ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் அந்த கப் கேக் நான் 5 நான் சிலிக்கானு 1 பேப்பர் இது வச்சுருக்கேன். சரி எதில் பர்ஃபெக்டாக வருது பார்க்கலான்ட்டு. அண்ட் லைட்டாக ஒரு கொஞ்சமாக பட்டர் லைட்டாக நான் அந்த சிலிக்கான் கப்பில் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ வெளியில் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சிலிக்கான் மோலில் ஒரு 3/4 இது பேட்டர் ஊற்றினா போதும். ஃபுல்லாக ஊற்றினீங்கன்னா அப்படியே பயங்கரமாக ஃப்ளஃபியாக புஃப்னு வரும். அண்ட் அதுக்கு மேலே நான் ட்ரிசில் பண்ணுறதுக்கு சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் கூட நட்ஸ் கூட போட்டுக்கலாம், கேஷ்யூஸ், பாதாம்ஸ் எல்லாத்துமே சாப் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். போட்டுட்டு ஆல்ரெடி அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணேன். இப்போ அதில் வச்சு செட் பண்ணிட்டேன். ஸோ 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ் வச்சேன். ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இது கலர் இப்படி இருக்கிறது கரிஞ்செலாம் போல் நல்லாவே இருக்குது. இது ஒன்ஸ் ரெடி ஆகிட்டு பிறகு கொஞ்சம் ஹீட்டில் இருக்கும் போது நீங்கள் இந்த ஸ்கியூவர்ஸ் இல்லை டூத் பிக் வச்சு சென்டரில் பிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த இடம் வெட்டாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். வெட்டுன்னு சொல்லிட்டேன், ட்ரையாக இருக்கணும். வெட்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு 2 மினிட்ஸ் அப்படி நீங்கள் அவனில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் இந்த மோலில் 6 கேக்ஸு ஈஸியாகவே எனக்கு அப்படியே அந்த சிலிக்கான் கப் கேக்லேருந்து ஈஸியாக ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துட்டேன். லாஸ்ட் டைம் பண்ணுறச்சு அப்படியே ஒட்டிச்சு. நானும் அது எக்லெஸ்ஸாக கர்டு வினிகர்லாம் போட்டு பண்ணேன். அது எனக்கு சொதப்பிடுச்சு.
ஸோ இது வந்து மேலே அந்த சாக்கோ சிப்ஸோட கலர் தான் ப்ரௌனிஷாக இருக்குது. அண்ட் அந்த கப்லேருந்து சிலிக்கான் கப்லேருந்து எடுத்து பார்க்கும்போது நல்லா ஃப்ளஃபியாக இருந்துச்சு. ஈஸியாகவும் என்னால் வெளியில் எடுக்க முடிஞ்சிச்சு. சாஃப்டாகவும் இருந்தது, மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. இது மேலே நீங்கள் நடுவில் கொஞ்சம் ஹோல் போட்டு நீங்கள் விப்பிங் க்ரீம் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வாட்டி நான் சரி பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தான்ட்டு இந்த டைப்பில் தான் நான் பண்ணேன். ஆக்சுவலி இது வந்து சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக தான் பண்ணேன், பாப்பாவுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.